அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு அருளிய கடமைகளில் துல்ஹஜ், ஹாஜிமார்கள் அங்கே ஹஜ்ஜி செய்வது, ஊரிலே வாழக்கூடியவர்கள் பெருநாள் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் பிறை 10 நாம் வைத்திருக்கக்கூடிய பிராணிகளை அறுத்து மகிழ்ச்சியை கொண்டாடி அதை நினைவு கூறுவது. அல்லாஹ் நமக்கு ஏன் இதை கடமையாக்கினான்? இந்த குர்பான் என்பதை அல்லாஹ் எப்பொழுது முதலில் பயன்படுத்தினான்? ஏன் இதை மனிதர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கினான் என்ற சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, முதலில் குர்பான் என்ற வார்த்தையை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அடுத்ததாக குர்பான் என்ற வார்த்தையை செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த கனவிற்கு பின்னால், அவனுடைய அந்த இறையச்சத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ் அந்த ஆடை இறக்குவதன் மூலமாக அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இதனால் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான்: ல யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா. இறைவனுக்கு நீங்கள் அறுக்கக்கூடிய ஆடினுடைய அல்லது பிராணியினுடைய ரோமமோ இரத்தமோ இறைச்சியோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை. அல்லாஹுவை செல்வதெல்லாம் நீங்கள் அறுக்கும் பொழுது அந்த குர்பானிக்கான இறையச்சம் மட்டும்தான் அல்லாஹுவை சென்றடையும் என்று அல்லாஹ் பேசுகிறான். எந்த அமல்களாக இருந்தாலும் இறைவன் மனிதனிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது அந்த இறையச்சத்தை தான். நோன்பாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் அல்லாஹ் இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். ஆனால் மனிதர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை கொண்டும் அல்லாஹ் இறையச்சத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். துக்கத்தை கொண்டும் இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். மகிழ்ச்சியின் இறையச்சம் என்ன? பெருநாள் என்று சொன்னால் அதில் மகிழ்ச்சியானது தொழுகைதான். ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர். இந்த துல்ஹஜ்ஜை அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹஜ்ஜி பெருநாளை சொல்லும் பொழுது, நீங்கள் தொழுங்கள் பின்பு அருங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். தொழுகைக்கு முன்னால் பிராணிகளை அறுத்தால் அது குர்பானி அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருவார்கள். தொழுகைக்கு பின்னால் அருங்கள், நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுங்கள், ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுங்கள், அதில் நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிப்பார்கள். ஆகச் சிறந்த இந்த திருநாள் பெருநாள் என்று நமக்கு சொல்லித்தரக்கூடியது, அல்லாஹ் கற்றுத்தரக்கூடியது இறையச்சம்தான் உங்களுக்கு சிறந்தது என்று. யார் குர்பானி கொடுக்க வேண்டும்? நம் உணவு போக வசதி இருந்தால் குர்பான் கொடுக்க வேண்டும். எப்படி பிராணிகளை குர்பான் கொடுக்க வேண்டும்? திலகாத்தமான பிராணிகளை குர்பான் கொடுக்க வேண்டும். எதையெல்லாம் குர்பான் கொடுக்க வேண்டும்? ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவைகளை குர்பான் கொடுக்க வேண்டும். எப்படி குர்பான் கொடுக்க வேண்டும்? ஆடாக இருந்தால் ஒருவரும், மாடு அல்லது ஒட்டகமாக இருந்தால் 7 நபர்களும் கூட்டாக சேர்ந்து குர்பான் கொடுக்க வேண்டும். யாராருக்கெல்லாம் குர்பான் கொடுக்க வேண்டும்? உலகத்தில் வாழ்பவர்களுக்கும் உலகத்தை விட்டு மறைந்தவர்களுக்கும் குர்பான் கொடுக்கலாம். இந்த குர்பானை கொண்டு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய செய்தி இறையச்சம். அந்த குர்பானை கொண்டு நாம் எதை அடைய வேண்டும்? எல்லாம் அல்லாஹ்வின் செயல். இந்த தியாகமும் இந்த தியாக திருநாளின் இறையச்சமும் அல்லாஹுவை சென்றடையும் என்ற அந்த தக்பீரோடு நாம் அந்த ஆட்டை அறுக்க வேண்டும். அல்லாஹுவை நினைக்க வேண்டும். அதை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். அந்த நாளை இறையச்சத்தோடு நம் இறை இல்லத்தில் பங்காட வேண்டும். வல்லான் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.